கேபிஒய் பாலாவுக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கேபிஒய் பாலா வந்து ரொம்ப ஆவேசமா வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பு வந்து பாலா வந்து இந்த மாதிரி வந்து பதில் வந்து சொன்னது கிடையாது. இந்த மாதிரி கேள்வியும் வந்து பாலா கிட்ட கேட்டது கிடையாது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது பாலா வந்து நிறைய பேத்துக்கு உதவிகள் வந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இதுக்கு வந்து பல பாராட்டுகள் பல தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சமீபத்தில் வந்து மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. ஸோ அந்த மாற்றம் அப்படிங்கிற விஷயம் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து பாலாவும் வந்து உதவிகள் வந்து நிறைய செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ தான் சம்பாதித்த பணத்தை வைத்து உதவிகள் செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்தித்து இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தை மாற்றுவதற்காக இந்த மாதிரி செய்து கொண்டு வருகிறீர்களா? உங்கள் பின்னால் யாராவது ஒருத்தர் வந்து இருக்காங்க. அவங்களோட கருப்பு பணத்தை தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண இந்த மாதிரி உதவிகள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாலா அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு பின்னாடி யாருமே கிடையாது. நான் சம்பாதித்த பணத்தை தான் வந்து நான் வந்து உதவிகளாக செய்கிறேன். எனக்கு பின்னாடி நிறைய அடி, நிறைய அவமானங்கள், நிறைய வலிகள் தான் எனக்கு பின்னாடி வந்து இருக்குது. எனக்கு பின்னாடி இருப்பது ஒரே ஒருத்தரும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாலா அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு தட்டி கொடுக்கும் ஒரு தோழனா வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நான் கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தை மாற்ற வந்து நான் ட்ரை பண்ணல. ஸோ நான் கஷ்டப்பட்டு நான் கருத்த பணத்தை தான் வந்து மக்களுக்கு வந்து உதவியாக செய்து கொண்டு வருகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து பதிலாக சொல்லியிருக்காங்க. இது வந்து இணையதளத்தில் ரொம்ப வைரலாக போய்க்கொண்டு இருக்கு.